இயேசுவுக்கே புகழ். இயேசுவில் பிரியமானவர்களே, இன்று நம் ஆண்டவர் ஆகாய் 2ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தினூடாக இவ்வாறு நம்மோடு பேசுகின்றார். உன்னை என் அரச இலட்சணையாய் அணிந்து கொள்ளுவேன். ஒரு நாளை ஆரம்பிக்கின்ற ஒவ்வொரு காலையும் ஆண்டவர் நம்மிடம் ஒரு கேள்வி அல்ல, ஒரு வாக்குறுதியை முன்வைக்கிறார். அந்த வாக்குறுதி தான் இன்றைக்கு நம் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையை தீர்மானித்து நிற்கிறது. உன்னை என் அரச லட்சணையாய் அணிந்து கொள்வேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அரச லட்சணை என்றது அரசனுடைய அதிகாரம், உரிமை, மதிப்பு மற்றும் நம்பிக்கையின் அடையாளம். அதை அரசன் எவரிடமும் ஒப்படைக்க மாட்டான். மிகவும் நம்பிக்கைக்குரியதும் தனக்கு பிரியமானதுமான ஒன்றாகவே அதை பாதுகாத்து கொள்ளுவான். அதுபோலதான் ஆண்டவர் நம்மை பார்த்து, நீ என் பார்வையில் விலையேற பெற்றவன், உன்னை நான் தேர்ந்து எடுத்திருக்கிறேன், நீ என் இதயத்திற்கு நெருக்கமானவன், எனது முத்திரை மோதிரமாக உன்னை அணிந்து கொள்ளுவேன் என்று ஆண்டவர் இன்றைக்கு நம் ஒவ்வொருவரையும் பார்த்து கூறுகிறார். எங்களுடைய வாழ்க்கையில சில நேரங்கள்ல நாங்கள் மதிப்பற்றவர்களாக உணரலாம். மனுஷர்கள் நம்மை மறந்து போகலாம். நம்முடைய முயற்சிகளை யாருமே கவனிக்காமல் விடலாம். ஆனால் ஆண்டவரின் பார்வையில நம்முடைய மதிப்பு ஒரு போதும் குறைபட்டது கிடையாது. அவர் நம்மை பெயர் சொல்லி அறிந்தவர். நம்முடைய கண்ணீரின் காரணத்தையும் அமைதியாக சுமக்கும் பாரங்களையும் யாரிடமும் சொல்ல முடியாத வேதனைகளையும் அவர் நன்றாக அறிந்து வைத்திருக்கிறார். உன்னையே நான் தெரிந்து கொண்டேன் என்று ஆண்டவரனுடைய வார்த்தை எங்களுடைய வாழ்க்கையின் மிகப்பெரிய ஆறுதலாக இருக்கிறது. உலகம் நம்மை தவறாக புரிந்து கொண்டாலும் ஆண்டவர் ஒரு போதும் தவறாக புரிந்து கொள்வது கிடையாது. மனுஷர்கள் நம்மை நிராகரித்தாலும் அவர் நம்மை ஒரு நாளும் நிராகரிப்பவர் கிடையாது. அவர் நம்மை ஏற்றுக்கொள்கிற தகப்பனாக இருக்கிறார். மனுஷர்கள் நம் கடந்த காலத்தை பார்த்து தீர்ப்பளித்தாலும் ஆண்டவர் நம் எதிர்காலத்தை பார்த்து நம்பிக்கை கொடுக்கிறார். இந்த புதிய நாள்ல பயத்தோடு இல்லாம ஆண்டவர் தேர்ந்து கொடுக்கப்பட்ட பிள்ளைகள் என்ற தைரியத்தோடு நாங்கள் ஒவ்வொருவரும் எங்களுடைய அடிகளை முன்னெடுத்து வைப்போம். ஏனெனில் நம்மை தாங்குவது நம் திறமை அல்ல, ஆண்டவருடைய கிருபை. நம்மை உயர்த்துவது மனுஷர்களுடைய பாராட்டு அல்ல, ஆண்டவருடைய தேர்வு. அதனால இன்றைக்கு நீங்க எங்க சென்றாலும் எந்த சூழ்நிலை எதிர்கொண்டாலும் இந்த உண்மையை உங்களுடைய இதயத்துல மிகவும் உறுதியாக வைத்துக் கொள்ளுங்க. ஆண்டவர், நான் ஆண்டவருடையவன், அவர் என்னை தேர்ந்தெடுத்தார், அவர் கரங்களில் நான் பாதுகாப்பாக இருக்கிறேன். என்னுடைய வாழ்க்கை அவருடைய மகிமையை வெளிப்படுத்துவதற்காகவே என்று இந்த நம்பிக்கையோடு இன்றைய நாளை தொடங்குவோம். ஆண்டவர் உங்களையும் உங்களுடைய குடும்பங்களையும் உங்களுடைய எல்லா காரியங்களையும் அவர் ஆசீர்வதித்து உங்களுடைய வழிகளை செம்மைப்படுத்தி உங்களுடைய வாழ்க்கையின் மூலம் தன்னுடைய மகிமையை அவர் வெளிப்படுத்துவாராக. ஆமேன்.